இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இந்த வண்டி ஓடாது, பெட்ரோல் குடிக்காது, லைசன்ஸ் கிடையாது, ஆர்சி புக் கூட கிடையாது. ஆனா இந்தியாவோட மோஸ்ட் ஐகானிக் ஆர்ட் பீஸ்ல ஒண்ணு. இப்போ நம்ம வீட்ல டெக்கரேஷன்னா அமேசான்ல ஆர்டர் பண்ணுவோம். டெலிவரி பாய் வந்து சார் ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பீப்புள் பி லைக் எனக்கு ஒரு மண்குதிரை வேணும் அப்படின்னு தான் வாங்குவாங்க. அப்படி இந்தியா வரலாற்றிலேயே ஐகானிக் ஆனது இந்த பன்குரா ஹார்சஸ். மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் பன்குரா. இந்த ஊர்ல தான் இந்த டெரகோட்டா டால்ஸ் உருவானது. இனிஷியலா இது டாய்ஸ் கூட கிடையாது, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐட்டம். வில்லேஜ் டெம்பிள்ஸ்ல ஆஃபரிங்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் பயோல டிராவல், ஃபுட்டி, ஃபிட்னஸ் இப்படின்னு போடுற மாதிரி அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னாடி இந்த குதிரையை வச்சு நாங்க கிளாசி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இன்டைரக்டா இந்த பன்குரா ஆர்ட் ரைஸ் ஆனது முகல் எம்பையர் டைம்ல தான். அந்த காலத்துல கிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, போர் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கோல்டு, ஜுவல்ஸ், பேலஸ் இப்படி எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு காமன் பீப்புளால என்ன பண்ண முடியும், அவங்க கிட்ட அந்த லக்ஸுரி எல்லாம் கிடையாது. அதனால மண்ணையே ஆர்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கலா ரிச் பீப்புள் தாஜ் மஹால்ஸ் கட்டுனாங்க. ஆனா வில்லேஜ் பீப்புளால நாங்க கிளே ஹார்ஸ் செய்வோம் அப்படின்னு செய்ய தொடங்கினதுதான் இந்த டால். இந்த டால் செய்ய முதல்ல மண்ணை கலெக்ட் பண்ணுவாங்க, அதை மிக்ஸ் பண்ணி ஷேப் கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸை பார்த்தா நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு மாடல் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல ஃபெவிகால் தேடுற ஸ்ட்ரகிள் தான் ஞாபகம் வருது. ஒரு ஆர்டிசன் அந்த கிளேயை டச் பண்றாரு அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல கூட வராத கான்ஃபிடன்ஸ் அந்த கிளே ஹார்ஸ்ல வந்துருமாமா. ஆனா கொஸ்டின் என்னன்னா, ஏன் ஹார்ஸ் தான் ஃபேமஸ், கேட் இல்ல, டாக் இல்ல, ஈவன் டைனோசர் கூட இல்ல? ஏன்னா ஏன்ஷியன்ட் இந்தியால ஹார்ஸ்னா பவர், ராயல்டி, விக்ட்ரி. அதனாலதான் டெம்பிள்ஸ்ல இந்த கிளே ஹார்ஸை கிஃப்டா ஆஃபரிங்ஸ் பண்ணாங்க. பேசிக்கலி அந்த காலத்தோட விஐபி எமோஜினே சொல்லலாம். ஓல்டு ஜென்ரேஷன் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னா டெரகோட்டா ஹார்ஸ், ஆயில் லேம்ப், ஹேண்ட்மேட் ஆர்ட் இப்படி எல்லாம் இருக்கும். மாடர்ன் ஜென்ரேஷன் டெக்கரேஷன்ஸ்ல எல்இடி லேம்ப், பிளாஸ்டிக் பிளான்ட், டான்சிங் பேண்டா வித் கூலிங் கிளாஸ். ஒரு சைட் கல்ச்சர், இன்னொரு சைட் தெமு ஆஃபர்ல பை டூ கெட் ஃப்ரீன்னு ஓடிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த ஆர்ட் கிரியேட் பண்ற ஆர்டிசன்ஸ்க்கு பல பேருக்கு ப்ராப்பரா இன்கம் கூட கிடைக்கிறது இல்ல. ஒரு ஹார்ஸ் உருவாக்க டேஸ் ஆகும். ஆனா மார்க்கெட்ல பிளாஸ்டிக்ல ஷோ பீஸ் 99 ரூபாய்க்கு கிடைக்குது. அதனால பல ஃபேமிலிஸ் இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபன்னி திங் என்ன தெரியுமா, நாம இக்னோர் பண்ற இந்த ஆர்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் மியூசியம்ல டிஸ்பிளே ஆகுது. ஈவன் இந்தியா கவர்மெண்ட் இந்த பன்குரா ஹார்ஸை ஒரு சிம்பிள் ஆஃப் இந்தியன் ஹேண்ட் கிராஃப்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கலி நம்ம வீட்டுல கார்னர்ல டஸ்ட் வாங்குற ஒரு குதிரை, அவுட் சைட் இந்தியால செலிபிரிட்டி. ஒரு ஹேண்ட்மேட் டால் வாங்குறது ஒரு டெக்கரேஷன் பீஸ் வாங்குறது மட்டும் கிடையாது, ஒரு வரலாற்றையே வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றது. ஒரு ஆர்டிசன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றது. பிளாஸ்டிக் டாய்ஸ் ட்ரெண்ட் ஆகலாம், ஆனா மண்ணால் உருவான இந்த கதைகள் எப்பவுமே ஒரு டைம்லெஸ் தான். இது போன்ற இந்தியாவோட ஹிடன்